ஸ்ரீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். நான் வணக்கம். வணக்கம். பேசிட்டு இருக்க வந்திருப்போம். ஏடிஎம்கேல பெரிய ஒரு சச்சரவு போயிட்டே இருந்தது. அது ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. 2 அணிகளும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. சபாநாயகரை போய் சந்திச்சுட்டாங்க. ஆனா இன்னும் 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சு தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க. அது குதிரை பேரம் நடந்திருக்கு, வழக்கு தொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இன்பதுரை அவர்கள் சொல்றாரு. என்ன நடக்குது அதிமுகல? குதிரை பேரம் நடக்குதா, நடக்கலையா? ஏதாவது சிக்கல் வருமா? மக்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு மக்கள் இந்த முறை திமுக விரட்டி அடித்துட்டு அதற்கு ஆல்டர்னேட் அதிமுகவை கொடுக்காம விஜய்க்கு 35% ஓட்டு போட 108 சீட்டு வந்துருச்சு. உங்களுக்கு மெஜாரிட்டிக்கு 118 வேணும். ஸோ எனக்கு மதவெறி பிடித்த கும்பல் ஆதரவு தான் வேணும்னு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்னு போனார். ஏன்னா தமிழர்களுக்குன்னு சொல்றது வேற, சிறுபான்மை இல்லாத அந்நிய மதங்களுடைய ஆதரவுக்கு பேரு மதச்சார்பின்மை இல்லை, அது மதவாத கும்பல். சரியா? அதுதான் உண்மை. அதாவது செக்யூலரிசம்ங்கிறது என்னன்னு சொன்னால் சர்ச்சு கட்டுப்பாடு அரசின் மீது இருப்பதை நீக்குவதற்கு பேர் தான் செக்யூலரிசம். இங்க இந்து மதத்தை வெறுக்க பேசுவதுதான் மதச்சார்பின்மைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த மதவாத கும்பல் ஆதரவை தேடினார். ஆனால் அவங்க எல்லாரும் பேரத்துல கண்டிஷன் மேல கண்டிஷன் போட லெட்டர் கொடுக்கறதுக்கு இழுக்கிறத இவர் அதிமுக பேசி ஒரு 25 பேர் ஓட்டு போடுற அன்னைக்கு, அதாவது நம்பிக்கை ஓட்டு கேட்டப்ப திமுக ஓடிட்டான். இவனை நம்பிக்கை இல்லைன்னு சொல்லாம நம்பிக்கை வெளியில ஓடிட்டாங்க. 22 அதிமுக காரங்க மாத்திரம்தான் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. சோ திமுக ஓடிட்டாங்க. ஆனால் 25 அதிமுக அவர்கள் பெரும்பாலும் வேலுமணி சிவி சண்முகம் கூட்டம் என்று சொல்வார்கள். ஒரு சின்ன ரோசா பூ உதவி செய்ய இவர்கள் தாவேகாவிற்கு மெஜாரிட்டி கொடுப்பதற்காக முயன்றார்கள். ஆனா இன்னொரு பக்கம் 36 வரை சேருகிறார்கள் என்று சொல்லப்பட்டு கடைசியில 25ன்னு குறைஞ்சிச்சு. சரி, அவங்க சைட்ல நாங்கள் சட்டசபை உறுப்பினர்கள் எல்லாம் கூடி சிவி சண்முகத்தை தலைவராகவும் சி விஜயபாஸ்கரை கொறடாவாகவும் கொடுத்தோம்னு லெட்டர் கொடுத்திருக்காங்க. இவங்க பாண்டிச்சேரியில திமுக ஆதரவோடு ஆட்சி அமைப்பதற்கு 47 எம்எல்ஏடையும் கையெழுத்து வாங்குறதை வச்சுக்கிட்டு தலைவர் அந்த பேப்பரை தலைவராக இபிஎஸ்சியும் கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் போட்டதாக கொடுத்துக்கிட்டு கொறடா உத்தரவை இவர்கள் மீறி விட்டார்கள், இவர்களை தகுதி நீக்கம் செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. இப்ப என்னன்னா ரெண்டுக்கும் முடிவே எடுக்கல. நம்ம ஜேசிடி பிரபாகரன் அவர் விவிலிய வசனம் பேசிட்டு இருக்காரு பைபிளுக்குள்ள, சட்டசபைக்குள்ள. அவர் இப்ப அதே நேரத்துல இவங்க போய் லெட்டர் கொடுத்த அடுத்த நிமிடம் அதை அவர் எடுத்துக்கிட்டு அடுத்த 2வது நிமிடம் மேல் மாடிக்கு போனா உங்களுக்கு லாமினேட் பண்ண கட்சி தாவேகா உறுப்பினர் அட்டை கொடுக்கறதுக்கு லாமினேட் பண்ணது நீங்க நம்ம ஆபீஸ்லயே எல்லா மிஷினும் இருந்தா கூட 1/4 மணி நேரம் ஆகும். ஆனா எல்லாம் பண்ணிட்டு முன்னாடியே எங்கேயோ பிக்ஸ் பண்ணிட்டு தான் இவங்க பண்றாங்க. முதல் நாள் 3 பேர், நேத்தைக்கு ஒருத்தர் வந்திருக்கு. எனக்கு வந்துள்ள தகவல்கள் இன்னும் 6 அதிமுக எம்எல்ஏக்களும் 4 திமுக உதயசூரியனில் வெற்றி பெற்ற 4லிருந்து 11 பேர் வரை பேசிட்டு இருக்காங்க. 4 பேர் ஏற்கனவே வரேன்னு சொல்லிட்டாங்கன்னு செய்திகள் தாவேகாவிற்கு. அப்ப இப்படி இன்னொரு பக்கம் செய்தி என்ன பேசுறாங்கன்னா, ஏன் இது நடக்குதுன்னா காங்கிரஸை கழட்டி விடுறதுக்கும் கம்யூனிஸ்ட் எந்த ஆதரவு, யாரோட ஆதரவும் தேவையே இல்லை, சோலோவா தாவேக்காவே ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாவே இருந்துட்டு போயிடலாம், எந்த சிக்கலும் வராதுங்கிற முயற்சிங்கிறாங்களே. இல்ல, தாவேகா விஜய் அவர்கள் ஈவேரா வழி பைத்திய அறிவு கொண்டவர். அந்த பக்கம் ஈவேரா கொள்கை தலைவர்னா அதை விட முக்கியமாக அவர் எல்லா விஷயங்களிலும் ரிக்கி ரத்தன் பண்டிட் எனப்படும் வெற்றிவேல் என்ற முன்னாள் கிளி ஜோசியர் இப்பொழுது மாபெரும் ஜோசியரை கேட்காம செய்ய மாட்டாரு. அவர் சொல்கிறாரு கையில ஒரு சிவப்பு ரட்சை. அவர் மட்டும் இல்லாமல் தாவேகா அனைத்து எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் கையில சிவப்பு ரட்சை கட்டிக்கிறாங்க. இவர் வேற கருப்பு கலர்ல ஏதோ ஒரு இது நான் கூட ஏதோ இது ஹோம இது இது இல்ல, அது அரகஜான்னு ஒரு ஸ்பெஷல்ங்கிறாங்க. நமக்கு அந்த வரைக்கும் பேரே தெரியாது. அவ்வளவு அறிவு கொண்டவர். அவருடைய ஆலோசனைப்படியாக எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஸோ இப்பொழுது அவர் சொல்லியிருக்காரா, உங்களுடைய ஜாதகப்படி 5-7 ஆண்டுகள் மிக அழகாக ஜெயிப்பீர்கள். அடுத்து ரஷ்யா உக்ரைன் போரே நிப்பாட்டிட்டு வராம இல்ல 2036 பிரதமராகும் வாய்ப்பே இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்க போகலாம், இவங்களை எடுக்கலாம்னு சொன்னதுனால இப்ப
என்ன பண்றாங்கன்னா, இல்ல விசிகாவையும் இவங்களையும் எடுத்துட்டாங்க. விசிகா இந்த 5 ஆண்டுகள் நாங்கள் கலைக்க மாட்டோம்னே சொல்லிட்டாங்க. ஆனா அதையும் சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் இந்த இப்படி சேர்க்கறது தப்புன்னு ஒரு அறிக்கை விடுவாங்க. இந்த பக்கம் ஒரு இப்பயுமே அதிமுக மேல சேர்க்க. ஆனா இன்னொன்னு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. இளைஞரணி அந்த இதுல மாநாட்டுல பேசுறப்ப ஸ்டாலின் அவருக்கு என்ன சொன்னாரு, அந்த ஆட்சி நீடிக்காது அப்படிங்கிறாரு. இல்ல அதற்கு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சொல்லியிருக்காரு, நாங்க இந்த ஆட்சியை கவுக்க விட மாட்டோம், 5 வருஷம் நடத்துறதுக்கு நாங்க உறுதுணையா இருப்போம். தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்து குத்துவாங்க. ஸ்டாலின் அவர்கள் இபிஎஸ் 2017-21 முழுக்க என்ன சொல்லுவார், ஆக பழனிசாமி ராஜினாமா செய்ய வேண்டும், இந்த ஆட்சி தொடராது. இதுக்கு இந்த KR விஜயோடைய ஒரு இதை போட்டு இந்த வியாதிக்கு மருந்தே இல்லையான்னு ஒரு இது ரெகுலரா போடுவாங்க. அது மாதிரி இந்த முறையும் தொடர போகுதுன்னு புரியுது. இப்ப சிக்கல் அது இல்லை. இப்ப இவங்களுக்கு 4 கம்யூனிஸ்டுகள் 2 பேரும் மந்திரி சபையில சேரல. சோ 108 7+1 வச்சுக்கிட்டா 108, 5 இது சேர்த்தா 113, இவங்க 4 பேரை சேர்த்தா 117 விசிகா யூஎம்எல். இன்னும் யாராவது ஒருவர் இருவர் வரலன்னாலும் சிக்கல் வரும். ஸோ இதனால 4 எம்எல்ஏக்களை வாங்கிட்டாங்க. இப்ப கம்யூனிஸ்ட் போனாலும் சிக்கல் இல்லை. பட் 4ங்கிறது ரொம்ப டைட்டா இருக்கும். இன்னொன்னும் ஓடுகிறது. காங்கிரஸ் நம்ம இளம் தலைவர்னு சொல்றதா, முதிய இளைஞர்னு சொல்றதா, 52 வயது நம்ம 106 தோல்விகளை வெற்றிகரமாக தொடர்ந்து கொண்டிருக்கும் அரசியல் விஞ்ஞானி நம்ம ராகுல் காந்தி. விஜய் வந்ததனால் தமிழ்நாட்டை தாண்டி தென்னிந்தியா முழுக்க, தென்னிந்தியாலேயே 130ல 100 சீட் எடுக்கலாம் அப்படின்னா எங்க சீட் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 40 கேரளால வெற்றி பெற்றிருக்காங்க. 40க்கு 40 தமிழ்நாடு ஏற்கனவே கூட்டணியா அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அங்க 20க்கு 2019ல 19, 24ல 18. ஸோ 2 தான் வெளியில போயிருக்கு. கர்நாடகால போன முறை 8 எடுத்திருக்காங்க. சரியா? இப்போ இது ஆந்திரால இவங்களுக்கு வாய்ப்பே இல்லவே இல்லை. தெலுங்கானாலையும் ஓரளவுக்கு ரீசனபிளா எடுத்துட்டாங்க. ஸோ மிச்சம் இருக்கிற சீட்ஸே ஒரு 20 தான் இருக்குது. ஆனால் விஜய் இதை ஏற்காமல் அந்த 5 காங்கிரஸ்காரர்களும் 5 பேரும் சேர்த்து வந்தா கட்சி தாவல் வராது. பீகார்ல காங்கிரஸில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆர்ஜேடியில போய் சேர்ந்துட்டாங்க. அது மாதிரி 5 பேரும் ஆளுக்கு 60 ஸ்வீட் பாக்ஸ்களோ இல்ல 3 சோஃபா. அது கூட்டணியில சிக்கல் வராதா காங்கிரஸோட? சார் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. விஜய் மூஞ்சியை காட்டினால் ஆந்திராவில் 5 முதல் 10 எம்பிக்கள் வருமாம். கர்நாடகாவில் இது பெங்களூரு பார்டர், இது KGF போன்ற இடங்களிலும் வெற்றி பெறலாம். கேரளாவில் 4-5 வெற்றி பெறலாம். ஸோ இங்க இருக்கிற 39 எப்படி 2014ல உங்களுக்கு மிலேடியா மோடியான்னு சொல்லி 37 ஜெயிச்சா மாதிரி, இன்னும் பக்கத்து ஸ்டேட்லாம் போனா 50ஐ தாண்டினால் ஒரு 10 MP வச்சிருந்த திரு தேவகவுடா அவர்கள் ஆனா மாதிரி இவருக்கு 2036 வாய்ப்பு இருப்பதாக ரிக்கி ரத்தன் பண்டிட் கூறியுள்ளதால் இப்போதைக்கு காங்கிரஸ் நட்பை வைத்திருக்கிறார். லாங் டேர்ம்ல அவங்களையும் சேர்ப்பாருன்னு சொல்றாங்க. திமுக விசிக மோதல் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம்ல, அதுக்குள்ள என்ன கூட்டணியில அப்படி இருந்தோம் நாங்க, இது வந்து கொள்கை கூட்டணின்னு பேசினவங்க பிரிஞ்சு 1-2 நாள்ல இவ்வளவு மோதல் வந்திருக்கே. சார் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சார். நீங்க ஒரு கம்பெனியில வேலை செய்யறீங்க. அந்த கம்பெனில இருந்து ராஜினாமா பண்ணி நீங்க போனீங்கன்னா, இந்த காம்படிட்டர்கிட்ட போனா உங்களுடைய லாபங்கள் எல்லாம் நீங்க இது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய போனஸ் இதெல்லாம் அங்க வாங்கக்கூடாது, இல்ல உங்களுக்கு கிடையாதுமா சட்டமே இருக்கும். காம்படிட்டர்கிட்ட போகக்கூடாதுன்னு. நாங்க ஆண்ட எங்க அடிமை நீ அங்க எப்படி போலாம் அப்படிங்கிறாங்க. சரியா? இதுல வேற அவர் என்ன சொல்லிட்டு தான் வந்தங்கிறார். இப்போ அதை தாண்டி திரு ராசா பேசினதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நினைக்கிறேன். அவ்வளவு கீழ்த்தரமாக ட்வீட்டு. இதுலயும் ஒருமையில் திருமாவளவனை பேசுவதெல்லாம் ராசா போன்ற கின்னஸ் புகழ்பெற்ற ஊழல் மன்னன் அவர் பேசுறதெல்லாம் ரொம்ப அருவருப்பு. ஸோ இது தொடக்கம் சார். திமுகவை நம்ம சேகர் பாபு இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, எங்களை கையை கட்டி போட்டு வச்சிருக்காரு, இல்லாட்டி நாங்க திராவிட வழியில போவோம். திராவிட வழின்னா என்னன்னா சைக்கிள் செயின், சோடா பாட்டில், டீசல். ஆனா ஒண்ணே ஒண்ணு, ஆட்சி இப்பொழுது இவங்க ஆட்சி. ஏன்னா 2024 தேர்தலில் பாஜக தோற்ற உடனே ஒரு ஆடை வெட்டிட்டு மேல அண்ணாமலைன்னு போட்டாங்க. ஹைகோர்ட் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல. இந்த ஆட்சி வந்த பிறகும் முஸ்தபாவும் மற்றும் ஆதவ் அர்ஜுன் பேசிய விஷயங்கள், அதாவது சனாதனம் என்பது இதுன்னு சொன்னது, இது 2 பிரிவினர் எதிராகவும் திட்டமிட்டே தமிழர் மத மெய்யியலான சனாதனத்தை இழிவு செய்யும் தவறு. இதற்கு FIR போட்டு மன்னிப்பு கேட்டிருக்கணும். நேற்றைய தினம் ஒரு நடிகர் ரன்வீர் சிங்
இவர் வந்து இதுல போய் கர்நாடகா பெங்களூர்ல சாமுண்டீஸ்வரி கோயில்ல போய் இந்த காந்தாரா படத்தினை இழிவு செய்ததற்காக தேவி கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அந்த மாதிரி பர்வேஸ்ல அந்த முஸ்தபாவும் திரு ஆதவ் அர்ஜுனும் மன்னிப்பு கேட்கணுங்கிறதான் என்னுடைய கோரிக்கை. அதை தொடர்ந்து நம்ம உதயநிதி அவர்களும் மன்னிப்பு கேட்கணும், இல்லாட்டி தண்டனை வாங்கி தரணும். அடுத்தது நம்ம இவர் இருக்காருல்ல, இன்னொரு அமைச்சர் இந்த மந்திரி சபையிலேயே ஓரளவுக்கு மீட் பண்ற அளவுக்கு, ஏன்னா பாதி மந்திரிங்க ரொம்ப புத்தாளிகளா இருக்காங்க. பார்த்தா நான் சுற்றுலாத்துறையா சுற்றுச்சூழலாங்கிறாரு. ஆனா நம்ம இன்னொரு அமைச்சர் இருக்காருங்களே, டாஸ்மாக் அமைச்சர், அவரு சொல்லியிருக்காரு இந்த 10 ரூபாலாம் உடனே நிறுத்த முடியாது, நிர்வாக விஷயம் இருக்கு. ஐயா, திராவிட ஆட்சியில டாஸ்மாக் ஊழியர்கள் காலையில 10ல இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் செய்யறதுக்கு அவங்களுக்கு பென்ஷன் பிஎஃப் இல்லாம வெறும் கன்சாலிடேட் பேல கம்மியான இதுல இருக்காங்கன்னா அது சட்டப்படி தப்பு. அந்த சட்டப்படி தப்பை செய்யறதுக்கு இன்னொரு சட்டப்படி தப்பு செய்ய முடியாது. நீங்க 10 ரூபா பாலாஜின்னு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடி வந்துட்டு நேற்று அதையும் சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, திராட்சை ரசத்தை நாங்கள் டாஸ்மாக் மூலம் விற்கவில்லை என்றால் இது கள்ள திராட்சை ரசமும் கஞ்சாவும் அதிகமாகும். இதை சொல்லிதாயா கருணாநிதி உள்ள கொண்டு வந்தார். அண்ணாதுரை என்ன தெரியுமா சொன்னாரு, இது லாட்டரியை கொண்டு வந்தப்ப, லாட்டரி விழுந்தால் உங்களுக்கு வீட்டுக்கு, விழாவிட்டால் நாட்டுக்குன்னாரு. அப்ப அவரை கேட்டாங்க, ஏங்க ஐயா கல்லு வைக்கலாம் என்ன, இது குஷ்டரோகி கையில் இருக்கும் வெண்ணெயை எடுக்க விரும்பவில்லை. நாங்க குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெயை எடுப்பதை ரொம்ப ஜாலியா இருக்காங்க, ரொம்ப கவலைப்படாதீங்க, லாட்டரி மிக விரைவில் கொண்டு வருவதற்கான வேலைகள் நடக்கிறது, அதை கம்யூனிஸ்டுகள் எதிர்க்கக்கூடும் என்பதால் தான் இப்பொழுது இந்த குதிரை பேரம்லாம் குதிரை சந்தையே நடந்து கொண்டிருக்கிறது. சரியா? அதனால விரைவில் லாட்டரி வருகிறது, டாஸ்மாக் பிரைவேட்டைஸ் செய்யப்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் பக்கத்துல ஒரு கனிம வள ஓனர்கள் சங்கம், அங்க இருக்கிற தாவேகா மாவட்ட செயலாளருக்கு ஒரு இனோவா காரும் ஒரு பங்களாவும் கொடுத்துள்ளதாக செய்தி வருகிறது. திமுக இருந்து 2 எம்எல்ஏக்கள், திருச்செந்தூர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் நாகர்கோவில் எம்எல்ஏக்கள் போய் கலெக்டர் மனு கொடுத்துட்டு கேரளாவுக்கு கனிம வளம் இருந்துச்சா தப்பா, அது என்ன துபாயில இருக்கான்னு கேட்கிறாங்க. அங்க இருக்கிற அந்த விழிஞ்சம் துறைமுகம் பாருங்க, அதுக்கு மொத்த கனிம வளமும் சப்ளை பண்ணது நம்ம அப்பாவுடைய மகன் அலெக்ஸ் அப்பாவார். ஆனா அங்கிருந்து இங்க ஒன்றும் வராது. அங்கிருந்து என்ன வரும்? மெடிக்கல் குப்பையும் வரும். ஸோ இந்த ஆட்சி, இப்ப இந்த ஆட்சிக்கு நிதி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே வேணாங்க, ஜனவரி மாதம் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் ஒரே ஒரு சர்க்குலர் போட்டு போயிருக்காங்க. அதன்படியாக 2014 முதல் 2026 வரை எடுக்கப்பட்டுள்ள அனைத்து குவாரிகளிலும் ரெகுலரைஸ் பண்றதுக்கு ஒரு சர்க்குலர் போட்டிருக்காரு. வெறும் டன்னுக்கு 15 ரூபா கட்டினா ரெகுலரைசேஷன். அதாவது நீங்க ராயல்ட்டியே கட்ட வேணாம், வெறும் ரெகுலரைசேஷன் ஃபீஸ் கட்டினா கிட்டத்தட்ட 30,000-40,000 கோடிக்கு பதிலாக 750 கோடி கட்டிட்டா எல்லா ஃப்ராடுகளும் சட்ட விரோதங்களும், இன்னும் சொல்ல போனால் ரொம்ப தெளிவா ஹைகோர்ட் சொன்ன வார்த்தை, பூமாதேவியின் மார்பை பிளந்து ரத்தத்தை உறிஞ்சுகிறார்கள்னு சொன்னாங்க. அதுக்கு மன்னிப்பு இல்ல ரெகுலரைசேஷன். அந்த சர்க்குலர் செய்யனா இப்ப 200 இதை குவாரியை மூடி இருக்கோம், எல்லாத்தையும் இது போட்டு அளக்குறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மண் குவாரியில போய் எனக்கு மாசம் 1 லட்சம் வரணும்னு வீடியோல வந்தவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த சஸ்பெண்டுக்கு தான் ஒண்ணு ஐ திங்க் பாவங்க இதுல பரிதாபங்கள்ல சஸ்பெண்ட் தற்காலிக நீக்கம் தானே, தற்காலிகம் தானே. இந்த சஸ்பெண்ட்னா தற்காலிகம், 4 நாள் கழிச்சு உள்ள வந்துடுவாங்க. அதனால இப்ப இந்த ஆட்சியின் மாற்றம், மண் குவாரிகளுக்கு 20% கொடுத்துட்டா எடுத்து எவ்வளவு வேணா, இப்படி 10-11 மணிக்கு ஆட்சிக்கு எத்தா 11:05 மாதிரி உயரமான அந்த வில்வித்தை அமைச்சரிடம் பர்மிஷன் வாங்கியதாகவும் ஒரு செய்தி வருகிறது. சரி, அதனால மக்கள் பெருவாரியான நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு கொடுத்தாங்க. முதல் நாளே முதல் கையெழுத்துல 200 யூனிட்னு சொல்லிட்டு இப்ப ரேட்டை தான் ஏற்றிருக்கீங்க. 500 யூனிட்டுக்கு மேல போறவங்களுக்கு ஸ்லாபை ஏற்றிருக்கீங்க. நேற்றைக்கு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு 1 லட்சம் ரூபாய் வாங்கினதுக்கு 5000 ரூபாய் தள்ளுபடி பண்றீங்க. நீங்க சொன்னது 5 ஏக்கர் இருக்கிற வரைக்கும் அனைத்து முழுமையாக சொன்னதுக்கு இப்ப என்ன பண்ணியிருக்கீங்க? இது எல்லாமே மக்களை ஏமாற்றுவதாக இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஒரு பக்கம், அமைச்சர் சிரிச்சார், நான் இது எல்லாமே பெருசா எடுத்துக்கல, உங்களுக்கு நேரம் கொடுக்கணும். ஆனால்
எல்லாமே விளையாட்டு போல ஓடிக்கிட்டு இருக்கு. கரண்ட் கட்டு அங்கங்க இருக்கு. நேத்தைக்கு இவருடைய வீட்டு அருகில மக்கள் ரோட்டுக்கு வந்து போராடி இருக்காங்க நீலாங்கரை. அதனால சோ இது எல்லாத்தையும் உடனடியாக சரி செய்யணும். ஏற்கனவே ஓரளவுக்கு விஜய் ரசிகர்கள் இளைஞர்கள்னு போட்டது ஒரு 25% ஃப்ளோட்டிங் ஓட்டு 10%ல பாதி பேர் தப்பு பண்ணிட்டோம்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதையெல்லாம் இன்னும் உங்களுக்கு சரி செய்ய வாய்ப்பு இருக்கிறது. நீங்களும் இன்னொரு திமுகவாக திராவிட மாடலாக போனீங்கன்னா மக்கள் உங்களை விரட்டி அடிப்பார்கள். ராஜீவ்காந்தி 415 எம்பியை வச்சுக்கிட்டு அடுத்த முறை மோசமாக தோத்தார். ஜெகன்மோகன் ரெட்டி எனக்கு எதிர்த்தாப்புல 23 எம்பியை புடுங்கினாங்க, 23 எம்எல்ஏ தான் கிடைச்சிருக்குன்னாரு. இப்ப அவருக்கு 23 கூட கிடைக்காம கீழே போயிட்டார். ஸோ மக்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலிகள். ஸோ நீங்க மிக அழகாக திட்டம் போட்டு ரூட்ஸ் மூலமாகலாம் சொல்றாங்க. அதெல்லாம் தப்புன்னே நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. அதனால இப்பொழுது உங்க கையில ஆட்சிக்கு வந்திருக்கு. நீங்க தினந்தோறும் ஆபீஸ்க்கு வரீங்க. ஆனா உங்களை சந்திக்க கூட முடியாதான். ஒரு 3 முகங்கள் இருக்கிறதா. ஒரு பக்கம் சூப்பர் முதலமைச்சராக அந்த உயரமான வில்வித்தை பேர் கொண்ட அமைச்சர் இருக்காரு. அவர் தான் நீங்க எல்லா டீலுக்கும் பேசணும். ஆனால் முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்றால் 2 அட்வைசர் போட்டிருக்காங்க. ஒருத்தர் ஜான் ஆரோக்கியசாமின்னு வியூக வகுப்பாளர், இன்னொன்னு பனையூர்ல அவர் வீட்டில் இருக்கிற அதே தெருவில் இருக்கிற பெருமாள் பேரை கொண்ட ஒரு கனிமவள தொழிலதிபர், மூன்றாவதாக அந்த ரூட்ஸ் ஜெகதீஷ் பழனிசாமி. இவங்க 3 பேர்ல யாராவது ஒருவர் எழுத்துப்பூர்வமாக தலைவரை சந்திக்கலாம்னு கையெழுத்தை கொண்டு போனால்தான் செக்ரட்டரியேட்ல விஜய் ஆபீஸ்க்குள்ளேயே அலோவ் பண்றாங்களாம். இந்த அளவுக்கு அங்கு செயல்படுகிறது. பவர் சென்டர்கள் எப்படியெல்லாம் மாறுகிறதுன்னு செய்திகள் வருகிறது. இவை தவறாக இருக்கணும்னா எல்லாமே சோர்ஸ்ல தான் வருது. தவறாக இருக்க வேண்டும். நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் நான் எதிர்பார்க்கிறேன்.